யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். ஞான சித்தின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, சும்மா பார்க்குறது மட்டும் இல்லை. ஞான சித்தியில் வந்து என்னோட அனுபவம் சொல்கிறேன் நான். ஞான சித்தியில் வந்து ஒன்று உணர்வு, நடந்து முடிஞ்சது நம்ம சொல்கிறது, இன்னொன்று நடந்துக்கிட்டு இருக்கிறது சொல்கிறது, இன்னொன்று நடக்க போகிறது சொல்கிறது, இன்னொன்று பிக்சரை பார்க்கலாம் ஞானத்தில். இப்போ நம்ம ஒரு சொல்கிறோம், ஓகே உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு தேதி எடுத்துக்கோங்க, ஓகே உங்களுக்கு 17 வயசில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க, இல்லை நடக்கலைன்னு. அப்படியே அந்த நேரத்தில் அந்த சம்பவம் என்ன நடந்துச்சோ அப்படியே அவங்க கண்ணு முன்னால் கொண்டு வரணும். அவங்க என்ன மாதிரி ஓடிச்சிருந்தாங்க, அந்த சம்பவத்தில் ஏன் ஈடுபட்டாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்ற அளவுக்கு அந்த ஞானம், அது இறைவனோட அருள். அதை ஞான அறிவுன்னு சொல்கிறோம். பகுத்தறிவுன்றது நம்மளோட, ஞான அறிவுன்றது இறைவன்கிட்ட இருந்து வருது. அதே மாதிரி இப்போ நடக்க போகிற விஷயம் கூட நமக்கு அது தெரியும், இந்த மட்டும் நடக்க போகுது அப்படின்னா. அதுவும் ஒன்று உணர்வு, 2 காட்சி. இது எல்லாத்தை விட உயர்ந்த நிலை என்னன்னா இறை ஞானம். இறைவனை ஞானத்திலே பார்ப்பது அதுக்கு நிகர் எதுவும் இல்லை. இதெல்லாம் உலக வாழ்க்கையோட முடிஞ்சு வச்சு. இறை அப்படின்றது மிக 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 பெரிய விஷயம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.